அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். எனது வணக்கமும் சொல்றேன்டா, ஒழுங்கா சொல்லுங்கப்பா. பேசுன எனது வணக்கம் வடிவா கிளீனா தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். ஏதோ உனக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீ 25 வருஷம் அஞ்ச வந்து என்ன செய்யற? ஒன்றுமே உனக்கு தெரியாதானே? தெரியும் தெரியாத எல்லாருக்கும் அது தேவையில்லாத விஷயம். உனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியுமா முக்கியம் இல்லை. நாங்கள் என்ன செய்ய போறோம் முக்கியம். இன்றைக்கு என்ன உண்மையான எங்கட ஜெயமா என்ன கொடுமை இது, கீழே எழுதியிருக்கிற மாதிரி என்ன கொடுமை இது, அதை பற்றி தான் கதைக்க வந்துக்கிறேன். என்ன உன்னைய பற்றி கதைக்க வரையில. ஓகே, கொஞ்சம் மரியாதையா கதை. நான் உன்னோட பெரியவன், அதுதான் முக்கியம். கட்டாயம் நான் பெரியவனுக்கு மரியாதை கொடுக்குறேன். ஆனா நீ கதைச்ச கதை போல, அதனால அந்த மரியாதை பிரச்சனை. ஓகே, நாங்கள் இப்ப ஒரு செய்திக்கு வருவோம். அதாவது ஜெர்மன்ல டிஸ்பர்க் கொம்பகண்ட நகரத்துல ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருந்தது. அந்த பில்டிங்க ஒரு ஸ்ரீலங்கால புதுசா வந்தவர் அதை அண்ணாந்து பார்த்து இந்த கதையா? இது எனக்கு தெரியுமோ. அவர் அண்ணாந்து பாக்கல ஒரு பையன் அவர்கிட்ட காசு பறிச்சு கொண்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டான் தான். நான் ஏன் எல்லாத்துக்கும் அவசரப்படுறேன்? நான் சொல்றத கொஞ்சம் கேள். அவசரப்படாது. அவசரப்பட்டா நாங்கள் இப்ப 2 பேரும் அடிபடலாம் வழியே மக்களுக்கு இந்த கதையை சொல்லிய முடிக்க மாட்டோம். விளங்கிச்சோ? நான் தான் இந்த கதையை சொல்லுவேன், நீ சொல்லக்கூடாது. சரி, பின்ன சொல்லு. ஆசை என்ன மக்களுக்கு விளங்கினா சரியானே? சரி, இப்ப நான் இந்த கதையை சொல்றேன், கேளுங்க. உந்த டியூன்ல கதை சொன்னா இன்றைக்கு முடியாது. நான் இந்த டியூன்லயே கதையை சொல்றேன். அதாவது இந்த கதை எப்படி என்றால், ஒரு முதியவர் ஒரு பெரிய ஒரு 20 மாடி கட்டிடத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருந்தார். அவர் கிராமப்புறத்துல இருந்து வந்தவர். அப்ப அந்த கிராமப்புறத்துல வந்தவருக்கு இந்த பெரிய ஒரு கட்டிடம் காணாம வந்தவர். அதாவது இதை பார்த்து கொண்டிருந்த எண்ணுமருதன் அந்த முதியவர்கிட்ட என்னையா பாக்குறீங்கடா? அவர் சொன்னா இந்த கட்டிடத்தை பாக்குறேன். உடனே அந்த கள்ளன் கேட்ட பொடியன் கேட்டான், அதாவது நீங்க எத்தனை மாடி பாத்துட்டீங்க? அவரு மாடிக்கு நீங்க எனக்கு 10,000 தரணும் சொல்லி கேட்டான். அப்ப இந்த முதியவர் உடனே சொன்னார், நான் 4 மாடி தான் பாத்துருக்கிறேன், இந்த 40,000 அந்த முதியவர் அந்த கல்லன் 40,000 கொடுத்தார். இதை பார்த்த இன்னொருவன் உடனே அந்த முதியவருடன் கதைச்சார். முதியவருடன் சொன்னார், ஏன் ஐயா நீங்க ஏமாந்து போனீங்க? அந்த முதியவருடன் சொன்னார், தம்பி நான் ஏமாறையில, அவன் தான் என்னோட ஏமாந்துட்டு போறான். எப்படி என்ன, நான் பார்த்தது 20 மாடி, ஆனா அவனுக்கு காசு கொடுத்தது 4 மாடிக்கு மட்டும்தான், 40,000 மட்டும்தான் வெறித்தனமாக வீரத்தனமாக முதியவர் கதைத்தார். இனிமேலும் நாங்கள் ஒருவரும் ஏமாற வேண்டாம், ஒருவரையும் ஏமாற்றவும் வேண்டாம். என்ன நாய், நான் சொல்ற சரிதானே? என்ன கொடுமை இது ஐயா! நான் கமராக்கு முன்னால சும்மா இருக்க நீ ஒரு கதையை சொல்லி முடிச்சிருக்கிறியே. இதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? உனக்காக நான் சும்மா இருக்க முடியும்? என்ன சவுண்ட் ஜாஸ்தி ஆகுது? என்னட்ட இப்ப நீ அடி வாங்க போற? என்ன நினைக்கிற? நான் அடிக்க மாட்டேங்கிறியா? இந்தா வாங்கு. ஓகே ஓகே ஓகே, நான் யாரு தயவுசெய்து அடிக்காது. இனிமேலும் நாங்கள் 2 பேரும் ஒற்றுமையா இருந்து இந்த டிவி புரோகிராமை நடத்துவோம். இன்றையிலிருந்து எனக்கும் உமக்கும் ஒரு புதிய ஒரு ஒற்றுமை உருவாகட்டும். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நல்ல விஷயம். நாங்கள் இனிமேலும் இருவருமே சேர்ந்து ஒரு புரோகிராமை செய்து முடிப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நாயும் பூனையும் விடைபெறுகிறோம்.